வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக பாசிப்பருப்பு பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி அளவு மட்டும் நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன குக்கரில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து 2 தடவை கழுவிட்டு 3 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த குக்கருடைய மூடியும் போட்டு அதனுடைய விசிலும் போட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதனுடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது காஞ்ச பிறகு பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 அதை சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக வதக்கிக்கலாம். அதாவது வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக கல்லுப்பு திரும்பவும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இந்தளவு சேர்த்தா போதும், பத்தலைனா கூட லாஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச அந்த பாலக்கீரையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கரண்டி மூலமாக நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுக்குங்க. இந்த பாலக்கீரையில் தண்ணி இருக்கும், அதனால் அதிகமாக சேர்க்கணும்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிண்டி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு 4 வரமிளகாயை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் கிண்டி விட்டாச்சு. இந்த மாதிரி தண்ணி இருக்குது. இப்போ இதனுடைய நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் இந்த பாசிப்பருப்பு கீரை இதெல்லாம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் ஏற்கனவே நான் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அவ்வளவுதான். லாஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இப்போ சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.